கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். பள்ளி செல்லா மற்றும் இடைநின்ற குழந்தைகள் பற்றிய விவரங்களை பதிவேற்ற செய்ய சிஇஓ உத்தரவு. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் மாதாந்திர டிஆர் மீட்டிங் நடைபெற உள்ளதால் இணைக்கப்பட்டுள்ள கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்யுமாறு அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு அக்டோபர் 2024 ஊக்கத்தொகைக்கான பரிந்துரை பட்டியல். தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு அக்டோபர் 2024 ஊக்கத்தொகைக்கான பரிந்துரை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tnasu.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் கல்லூரிகளுக்கு யுஜிசி அறிவுறுத்தல். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் கல்லூரி மாணவர்களை தன்னார்வ ஆசிரியர்களாக பங்கேற்க உயர்கல்வி நிறுவனங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என யுஜிசி அறிவுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக பல்கலைக்கழக ஆணைக்குழு செயலர் மணிஷ் ஆர் ஜோஷி பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், நாடு முழுவதும் கல்வி கற்காத 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தன்னார்வலர்களை கொண்டு அடிப்படை எழுத்தறிவு பயிற்றுவிப்பதற்காக மத்திய அரசால் புதிய பாரத திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் 2027ஆம் ஆண்டுக்குள் 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் பங்கேற்று எழுத படிக்க தெரியாத நபர்களுக்கு கணித அறிவு, தொழில் அறிவு, வாழ்வியல் திறன் போன்றவற்றை குறித்து பயிற்சி அளிக்க வருகின்றனர். இதற்காக நாடு முழுவதும் கற்போர் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்துக்காக பிரத்யேகமாக செல்போன் செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே உயர்கல்வி நிறுவனங்கள் தங்கள் மாணவர்களை புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் தன்னார்வ ஆசிரியர்களாக பங்கேற்கவும், அதன் மூலம் 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவை கற்பிக்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு உத்தரவு. சத்துணவு திட்டத்தினை சீரிய முறையில் செயல்படுத்திட தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் அவசியம் கருதி 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை தொகுப்பு ஊதியத்தில் நியமனம் செய்திட சமூக நலத்துறை உத்தரவிட்டுள்ளது. மழையின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட மாவட்டங்களுக்கான தேர்வு கால அட்டவணை வெளியீடு. மழையின் காரணமாக 2ஆம் பருவத் தேர்வு, அரையாண்டு தேர்வு 2024-25 ஒத்திவைக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தேர்வுக்கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளன. ஜனவரி 2 முதல் ஜனவரி 10 வரை தேர்வு நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.